ராகுல் காந்தி தலைமையில் எம்பிக்கள் பேரணி தொடங்கி இருக்கிறது. நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து தேர்தல் ஆணையம் வரை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பேரணியாக செல்ல தொடங்கி இருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி எம்பிக்களின் பேரணி டெல்லியில் தொடங்கி இருக்கிறது. வாக்காளர் பட்டியல் முறைகேட்டை கண்டித்து தேர்தல் ஆணையத்தை நோக்கி எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேரணியாக செல்கின்றனர். நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து தேர்தல் ஆணையம் வரை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பேரணியாக செல்கின்றனர். வாக்கு திருட்டு என்ற வாசகம் அடங்கிய பதாகைகளை ஏந்தி எதிர்க்கட்சிகள் பேரணி தொடங்கியிருக்கிறார்கள். ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சி எம்பிக்களின் பேரணியானது தற்போது தொடங்கியிருக்கிறது. தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக செல்கின்றனர். வாக்காளர் பட்டியல் முறைகேட்டை கண்டித்து இந்த பேரணியானது தற்போது தொடங்கியிருக்கிறது. பீகார் எஸ்ஐஆர் மற்றும் வாக்கு திருட்டு ஆகிய இரண்டு குற்றச்சாட்டுகளுமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் சூழலில் இந்த பேரணியானது தற்போது தொடங்கியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், இந்த பேரணியில எத்தனை எம்பிக்கள் கலந்து கொள்றாங்க? என்னென்ன முழக்கங்கள் எழுப்பியவாறு பேரணியாக போறாங்க? அதாவது இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தை நோக்கிய பேரணி என்பது தற்போது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கின்ற மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி ஆகியோர் தலைமையில் தான் இந்த பேரணி என்பது தற்போது நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பேரணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கைமொழி, அதே போன்று மக்களவை திமுக குழு தலைவர் TR பாலு, திருச்சி சிவா உள்ளிட்ட ஏராளமான மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிக்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பேரணி என்பது நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளே இருந்து தற்போது எம்பிக்கள் துவங்கி இருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே கடந்த 21ஆம் தேதியிலிருந்து துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் 21ஆம் தேதியிலிருந்தே எதிர்க்கட்சிகள் பல்வேறு பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று கூறி ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள். ஆனால் எதிர்க்கட்சிகள் உறுப்பினர்கள் கொடுக்கும் எந்த ஒரு ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸையும் சபாநாயகரோ அல்லது மாநிலங்களவை தலைவரோ துணைத் தலைவரோ ஏற்றுக்கொள்ளாத ஒரு பட்சத்தில் பீகார் தேர்தல் பிரச்சனை தொடர்பாக நாடாளுமன்ற இரு அவைகளிலும் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்திருந்தார்கள் எதிர்க்கட்சிகள். ஆனால் தொடர்ந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் கொடுத்து வரும் ஒத்துழைப்பு தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு அவையில் விவாதம் நடத்துவதற்கு ஒத்துக்கொள்ளாத இந்த சூழ்நிலைதான் தேர்தல் ஆணையம் நோக்கிய பேரணியை நடத்துவது என்று எதிர்க்கட்சிகள் முடிவு செய்தன. அந்த வகையில் தான் இந்த பேரணி என்பது தற்போது துவங்கி இருக்கிறது. கடந்த 21ஆம் தேதியிலிருந்து இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எழுப்பிக் கொண்டிருக்கின்றன எதிர்க்கட்சி காங்கிரஸ் கட்சி தலைமையிலான எதிர்க்கட்சிகள். ஆனால் அவையில் இதுவரை விவாதத்திற்கு ஒத்துக்கொள்ளாத பட்சத்தில் தான் கடந்த வாரம் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களவை தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி இந்திய தேர்தல் ஆணையம் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருந்தார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் உதவியுடன் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருகிறது என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் மீது ராகுல் காந்தி கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். குறிப்பாக பெங்களூரு மற்றும் மராட்டிய மாநிலங்களில் பல்வேறு முறைகேடுகளை நடத்திதான் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்ற குற்றச்சாட்டை வெளிப்படையாகவே பல்வேறு புள்ளி விவரங்களுடன் அவர் வெளியிட்டார். இது ஒரு பெரிய அதிர்வலையை நாடு முழுவதும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே பீகார் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த சட்டத்திற்கு எதிராக இந்திய கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தொடர்ந்து கேள்வி எழுப்பியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில்தான் இந்திய தலைமை தேர்தல் ஆணைய மீது கடுமையான ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி எழுப்பியிருந்தார். இந்த இரண்டு பிரச்சனைகள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை நேரடியாகவே சந்தித்து மனு கொடுப்பதற்கு இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சிகள் முடிவு செய்திருந்தன. அந்த வகையில் தான் இன்றைய தினம் காலையிலும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலும் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் இந்த பிரச்சனையை எழுப்பினார்கள். நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் குரல் எழுப்பினார்கள். ஆனால் இரண்டு அவைகளிலும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவோ அல்லது மாநிலங்களவை நடத்தி கொண்டிருக்கின்ற துணைத் தலைவரோ இதை அதாவது
மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலும் விவாதத்திற்கு ஒத்துக்கொள்ளாத ஒரு சூழ்நிலைதான் மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரண்டுமே 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்துதான் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள் தற்போது இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு பேரணியை துவங்கியிருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பு இந்த பேரணி என்பது நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளே இருந்து துவங்கி நாடாளுமன்ற பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் என்று அழைக்கப்படும் அந்த சாலை வழியாக தேர்தல் ஆணையத்தை நோக்கி இந்த பேரணி என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அமைந்திருக்கின்ற அந்த அசோகா சாலை என்பது சுமார் 500 மீட்டர் தொலைவில் இருக்கும். அங்கிருந்து நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து தற்போது இந்த பேரணி என்பது வெளியே நடந்து கொண்டிருக்கிறது. மிகவும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மக்களவை மற்றும் மாநிலங்களவை சார்ந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பேரணி என்பது தற்போது நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து துவங்கி பார்லிமெண்ட் சாலை வழியாக அசோகா சாலையில் அமைந்திருக்கின்ற இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் நோக்கி எம்பிக்கள் வந்து கொண்டிருப்பதை நாம் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. எம்பிக்கள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் செல்வதற்கு முன்னதாகவே பார்லிமெண்ட் சாலை டிரான்ஸ்போர்ட் பவன் அமைந்திருக்கின்ற, அதாவது ஆர்பிஐ இந்தியாவினுடைய தலைநகரில் அமைந்திருக்கின்ற ஆர்பிஐ அந்த தலைமை அலுவலகத்துக்கு முன்னே தடுத்து நிறுத்துவதற்கு டெல்லி போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் தடுப்புகளை, ஏராளமான இரும்பு தடுப்புகளை சாலையின் குறுக்கே போட்டு எம்பிக்களை இங்கிருந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு செல்ல முடியாத அளவிற்கு தடுப்புகள் போடப்பட்டிருக்கிறது. 1000க்கும் மேற்பட்ட போலீசார் என்பது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். எம்பிக்களை இங்கிருந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அனுமதிக்க முடியாத என்று கூறிதான் இந்த தடுப்பு வேலிகளை போலீசார் போட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஏராளமான போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எம்பிக்களை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி தலைமையில் தான் இந்த பேரணி என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதுடன் மட்டுமல்லாமல் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. ஏராளமான போலீசார் பாதுகாப்பு இடையே இந்த பேரணி என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எம்பிக்களை தடுத்து நிறுத்தும் விதத்தில் தான் டெல்லி போலீசார் அரண்களை சாலையில் நடுவே அரண்களை போட்டு தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தடுப்பு வேலைகளையும் தாண்டி பேரணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற எம்பிக்கள் போலீசாரையும் அந்த தடுப்புகள் வேலிகளையும் தள்ளி தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணி செல்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் டெல்லி போலீசாரை பொறுத்தவரையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் நின்று கொண்டு அவர்களை எம்பிக்களை தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக அந்த பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. எம்பிக்களிடம் இங்கிருந்து தலைமை தேர்தல் ஆணையம் அமைந்திருக்கின்ற அந்த அசோகா சாலை செல்வதற்கு அனுமதி இல்லை. எனவே இங்குடன் இந்த பகுதியிலிருந்து நீங்கள் நேரடியாக தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு செல்ல முடியாது என்று தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக எம்பிக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே சிறிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. போலீசார் எம்பிக்களை தடுத்து நிறுத்தியதன் காரணமாக எம்பிக்கள் அந்த தடுப்பு வேலிகளுக்கு உள்ளே நின்று கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். SIR உள்ளிட்ட பல்வேறு பதாதைகளை வைத்துக் கொண்டு ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற எம்பிக்கள் தங்களது கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எம்பிக்களை பொறுத்தவரையில் இந்த தடுப்பு வேலிகளையும் முந்திக் கொண்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு சென்று மனு கொடுப்பதுதான் அவர்களது எண்ணமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதும் போராட்டத்தில் ஈடுபடுவதும் தான் எம்பிக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் இங்கிருந்து அவர்கள் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு இருப்பதன் காரணமாக சாலையிலேயே நின்று கொண்டு எம்பிக்கள் தங்களது போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் என்பது சற்று முன்பு துவங்கி நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து துவங்கி அரை பாதை வழியில் வந்து கொண்டிருந்தது. பார்லிமெண்ட் சாலை வழியாக இந்த பேரணி என்பது
வந்து கொண்டிருந்தது. இன்னும் 300 மீட்டர் தொலைவு இருக்கிறது இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தை இந்த பேரணி என்பது அடைவதற்கு. நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் இந்த பேரணி என்பது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. போலீசாருக்கும் பேரணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த எம்பிக்களுக்கும் இடையே பேச்சு போர் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். தேர்தல் ஆணையம் என்பது 12 மணிக்கு எங்களை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறது. எனவே எங்களை இங்கிருந்து தேர்தல் ஆணையம் செல்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று போராட்டத்தில் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கின்ற ராகுல் காந்தி போலீசாருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் போலீசாரை பொறுத்தவரையில் கண்டிப்பாக இங்கிருந்து எம்பிக்களை தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு செல்ல விடமாட்டோம் என்ற தோரணையில் தான் சாலை முழுவதுமே சாலை குறுக்கே ஏராளமான தடுப்பு வேலை இரும்பு தடுப்பு வேலிகளை போட்டு ஏராளமான போலீசார் அதற்கு முன்னதாகவும் பின்னதாகவும் நின்று தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் நேரடியாகவே பார்க்கும் ஒரு காட்சியாக இருக்கிறது. இந்த பேரணியை தலைநகர் டெல்லியில் நடைபெறுவதை ஒட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து அசோகா சாலை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அமைந்திருக்கின்ற அந்த அசோகா சாலை முழுவதுமாக சுமார் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய சூழ்நிலையில் எம்பிக்களுடைய இந்த பேரணி என்பது நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து புறப்பட்டு சுமார் 200 மீட்டர் வந்த அந்த நிலையில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் 300 மீட்டர் தொலைவில் தான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் என்பது அமைந்திருக்கிறது. அதற்கு முன்னதாகவே நடுவழியில் என்பது அனைத்து எம்பிக்களும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எம்பிக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி செய்தியாளர்களை பேசுவதற்கு எத்தனிக்கிறார். ஆனால் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்திக் கொண்டிருப்பதை தான் நாம் பார்க்க முடிகிறது. செய்தியாளர்களிடம் எம்பிக்கள் பேசுவதற்கு போலீசார் அனுமதி வழங்காத ஒரு சூழ்நிலையில் எம்பிக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்படும் ஒரு சூழ்நிலை நீடித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ராமகிருஷ்ணன், இப்ப தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் கூட்டணி வைத்து தேர்தல் முடிவுகளை மாற்றி இருப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியதிலிருந்தே கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. இது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். இது தொடர்பாக தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு சந்திரசேகரன் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார். சார் வணக்கம், இணைந்தமைக்கு நன்றி. இப்போ 300 எம்பிக்கள் தேர்தல் ஆணையம் நோக்கி இந்த வாக்கு திருட்டு விவகாரம் தொடர்பாகவும் பீகாரோட SIR நடைமுறைக்கு எதிராகவும் பேரணியில் ஈடுபட்டிருக்காங்க. பாதியிலேயே தடுத்து நிறுத்தும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 200 மீட்டர் தூரம் தான் போயிருக்கிறாங்க, ஆனால் அவங்க தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க. என்ன அதிர்வலைகளை இது அரசியலில் ஏற்படுத்தும்? இவர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டதுதான். இவர்களை எலெக்ஷன் தேர்தல் ஆணையம் வரை அனுமதித்து பின் அங்கு இவர்களை ஒரு டெலிகேஷனோ யாராவது அங்கு பார்ப்பார்கள் என்பது இந்த சந்தர்ப்பத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம்தான். அதனால அது எக்ஸ்பெக்டட் தான். இன்னொன்று, இது அரசியல்ல ஏற்கனவே சில மாதங்களாக எதிர்கட்சிகள் தொடுத்து வருகின்ற அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு நம்பகத்தன்மையும் வெளிப்படைத்தன்மையும் இருக்குமாறு ஒரு பதில்களை இதுவரை எலெக்ஷன் கமிஷன் தரல. அதுக்கேற்ற மாதிரி போன வாரம் உங்களுக்கு ராகுல் காந்தி பெங்களூர்ல எப்படி மகாதேவ்புரா அசம்பிளி தொகுதியில எப்படி தில்லுமுள்ளுகள் நடந்துள்ளது, எலக்டோரல் அந்த வாக்கு லிஸ்ட்ல எப்படி
ஒரே இடத்தில் 80 ஒரே ஒரு அட்ரஸ்ல 80 வாக்காளர்கள் மற்றும் எப்படி ஒரே ஆட்கள் பலமுறை ஒரே ஆள் எப்படி பலமுறை வாக்கு பதிவு செய்தார்கள் என்று பல குற்றச்சாட்டுகளை அடுக்கியுள்ளார். அதுக்கு அவர் சொல்கிறது என்னன்னா அவருடைய ப்ரூஃபும் கொடுத்திருக்காருன்றாரு. அதுக்கு சரியான எலெக்ஷன் கமிஷனோட பதில் இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இது ஒரு ஸ்வோன் அஃபிடவிட்ல நீங்க கையெழுத்து போட்டு எங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கணும், அது தவறா இருந்தா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்ட்டு ஒரு லீகலா ஒரு பதில கொடுத்துருக்காங்களே ஒழிய ஒரு மக்களிடத்திலே ஒரு நம்பகத்தன்மை உருவாக்குகின்றபடி அவர்கள் சரியான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. எதிர்கட்சியில் கூறுகின்ற அந்த குற்றச்சாட்டுக்கு இன்னும் சரியான தெளிவான பதில்கள் கிடைக்கவில்லை. ஏற்கனவே பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல்னு ஒரு ரிவிஷன் நடந்துட்டு இருக்கு. அதுலயும் எப்படி குளறுபடிகள் நடக்கிறது என்று ஏற்கனவே எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்தில் கடந்த 2-3 வாரங்களாக அவை நடவடிக்கைகளை நடக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு கேம்பெயின் நடக்குது. இப்போ இந்த பெங்களூர் தொகுதியில லோக்சபா எலெக்ஷன் நடந்தது, அப்புறம் மகாராஷ்டிரா, ஹரியானால நடந்தது. இதெல்லாம் சொல்லி ஒரு தேர்தல் ஆணையத்திடம் மக்களிடம் அவர்கள் சரியான நடவடிக்கைகள் எடுக்காததை பற்றி மக்களிடம் ஒரு கேம்பெயின் நடக்குது அப்போசிஷன் பார்ட்டிஸ் மூலமா. அதற்கு இன்னும் தெளிவான ஒரு பதில் கிடைக்காத நிலையில் இப்பொழுது இன்றைக்கு இவர்கள் ஒரு பேரணி நடத்துவதாக சொல்லியிருந்தார்கள். அந்த பேரணி நிச்சயமாக பாதி வழியிலேயே நிறுத்திவிட்டார்கள். இது எதிர்பார்க்கப்பட்டதுதான். இப்படி எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு கவுண்டர் பதில் எப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்கன்னா நிச்சயமா மக்களிடம் இது ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தாது என்பதுதான் என்னுடைய விளக்கம். பேரணியாக சென்ற எம்பிக்கள் பாதியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க. இப்ப இந்த வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பாக பாஜக தரப்புல இருந்து எந்த ரியாக்ஷன் வராததையும் கவனிக்க முடியுது. இன்னும் சொல்ல போனா தேர்தல் ஆணையத்தை காப்பாற்ற முயற்சியிலும் அவங்க ஈடுபடுறாங்களே. நேச்சுரலி அவங்க ஜிஎஃப்சி ஒரு 10-11 வருஷமாவே பாஜக ஆளுங்கட்சியோ இல்ல ஆளும் அரசோ எப்போதாவது ஏதாவது ஒரு குளறுபடியின் எதிர்கட்சிகள் சுட்டி காட்டினால் அவர்கள் எப்பொழுதுமே அதற்கான தகுந்த பதில்களை கொடுப்பதில்லை. நேச்சுரலா இது அரசியல் கலந்த, அதுவும் பீகார்ல இப்ப எலெக்ஷன் இன்னும் 2 மாசத்துல வரப்போகுது, அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இதுல உங்களுக்கு 5 மாநில எலெக்ஷன்ஸ் எல்லாம் வருது. தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், அசாம் உள்ளிட்ட 5 பாண்டிச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களிலும் தேர்தல் வருகின்றது. இப்பொழுது அவர்கள் நிச்சயமாக இப்படி ஒரு குளறுபடி நடக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள அவர்களுக்கு அரசியல் லாபம் கிடையாது. அதனால் ராகுல் காந்தியையும் மற்ற அந்த குற்றச்சாட்டு யார் எடுத்து வைக்கிறார்களோ அவர்கள் மேல் திருப்பி குற்றச்சாட்டை சுமத்துவதுதான் அவர்களுடைய ட்ரெடிஷன் ஸ்டைலா இருக்கும். அந்த மாதிரிதான் இப்பயும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்திய தேர்தல் ஆணையத்தோட வெளிப்படை தன்மையும் நம்பகத்தன்மையும் கேள்விக்குறியாக இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறீங்க. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு சந்திரசேகர். தேர்தல் ஆணையத்தை நோக்கி எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்று பேரணியை நடத்த இருந்த நிலையில் அந்த பேரணி துவங்கிய நிலையில் போலீசார் பேரிகார்ட்ஸ்களை வைத்து அவர்களை தடுத்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து 200 மீட்டர் வரை பேரணியாக சென்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.